இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏற்கனவே பார்த்த சப்ஜெக்ட் ரெண்டையும் கொஞ்சம் டீப்பா பார்க்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரோக்கியத்தின் மாயாஜாலமும் அதிசயங்களும். இன்னைக்கு ஆரோக்கியத்தின் மாயாஜாலமும் அதிசயங்களும் 16வது நாள் பயிற்சி. ஆரோக்கியத்தின் மாயாஜாலமும் அதிசயங்களும். ஆரோக்கியத்துல என்னங்க மாயாஜாலமும் அதிசயமும் நிகழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா இந்த உலகம் முழுக்க எடுக்கப்பட்ட ரிசர்ச்ல இருந்து அறிவியல் ஆய்வுல இருந்து மனிதனுடைய வாழ்க்கை நடைமுறை வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே உடலுக்கும் மனத்துக்கும் ரொம்ப நெருக்கம் உண்டு அப்படின்றதுதான் எல்லா ரிசர்ச்சும் சொல்லுது. ஏன்னா நீங்க நீங்க கவனிக்கலாம், ஆஹ் விலங்குகள் எல்லாமே எந்த விதமான உதவியும் யார்கிட்டயும் கேட்கறது இல்லைங்க. எந்த டாக்டரையும் பாக்குறது இல்லைங்க. சிங்கமோ புலியோ ஆடோ மாடோ, ஆடு மாடு கூட நம்ம இப்ப வந்து நம்மளே ஊசி போட ஆரம்பிச்சிட்டோம், மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா வனவிலங்குகள் எதுவுமே இறக்கும் வரை அது வேலையை அதுவே செஞ்சுக்கும். யார்கிட்டயும் எந்த உதவியும் கேட்கறது இல்லை. எனக்கு உடம்பு முடியல கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு எந்த விலங்கும் சொல்றது இல்ல. உடம்பு முடியல கொஞ்சம் தூக்கி விடுன்னு எந்த விலங்கும் சொல்றது இல்ல. சாப்பாடு கொண்டு வந்து கிட்ட வைக்க சொல்லி எந்த விலங்கும் சொல்றது இல்ல. அப்ப எனக்கு கொஞ்சம் வெயிட் தூக்க முடியல, நீ கொஞ்சம் தூக்கிட்டு வான்னு எந்த விலங்கும் சொல்றது இல்ல. அப்ப விலங்குகள் இயல்பாகவே ஆரோக்கியமா இருக்குது. எந்த வியாதி வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு குணமாயிடுது. அதே மாதிரி நீங்க கவனிக்கலாம், நம்ம பயிரிடுற பயிர்களுக்கு நம்ம எந்தெந்த நேரத்துல வந்து உரம் போடணும், எந்தெந்த நேரத்துல மருந்து அடிக்கணும், எந்த நேரத்துல பொட்டாஷ் போடணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து செஞ்சு செஞ்சு வளர்க்குறோம். ஆனா இயற்கையா வளரக்கூடிய செடி கொடிகள்லாம் நீங்க ரோட்டை கடந்து போகும்போது 2 பக்கமும் செடி கொடிகள்லாம் நிறைய வளர்ந்து கிடக்கு. புதர்லாம் மண்டி கிடக்கு. ஆனா அதுக்கு யாரும் தண்ணி ஊத்துறது இல்ல. அதுக்கு யாரும் மருந்து அடிக்கிறது இல்ல. அதுக்கு யாரும் உரம் போடுறது இல்ல. ஆனாலும் செழிப்பா இருக்கு. இப்ப இது 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 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கை இயல்பாகவே எல்லாத்தையும் கொடுத்திருக்கு. இயற்கை இயல்பாகவே ஆரோக்கியமா எல்லாத்தையும் வச்சிருக்கு. ஆனா மனித மனம் தான் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இத சாப்பிட்டாதான் எனக்கு குணமாகும், இத செஞ்சாதான் எனக்கு குணமாகும் அப்படின்ற ஒரு ஒரு மைண்ட் செட்டுக்கு நாம வந்துட்டோம். அது ஏன் வந்தோம்? இப்ப ஏன் நம்ம மருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மருந்து எடுத்துதான் ஆகணும். ஏன் அப்படின்னா, இயற்கைக்கு முரணான வாழ்க்கை முறைக்கு நம்ம மாறிட்டோம். இயற்கைக்கு முரணான வாழ்க்கை முறைக்கு நம்ம மாறிட்டோம். பச்சை காய்கறிகளையும், பச்சை கிழங்குகளையும், பச்சை இலைத்தழைகளையும், மாமிசத்தையும் சாப்பிட்ட மனுஷனுக்கு எந்த வியாதியும் வரல. அவன் ஆரோக்கியமா தான் இருந்தான். இப்ப டேஸ்டுக்கும் அதுக்கும் இதுக்குன்னு சொல்லிட்டு வெறும் கொழுப்புகளும் சர்க்கரையும் அதிகமாயி போச்சு இன்னைக்கு. கொழுப்புகளும் சர்க்கரையும் அதிகமாயி போச்சு. சாப்பாடு படத்தை பார்த்தாலே நாக்குல எச்சி ஊறுது. ஹோட்டல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி வச்சிருப்பாங்க. அதை வறுத்துக்கு பொரிச்சு அப்படியே வச்சிருந்தாங்கன்னா அதை பார்க்கும் போதே இதை சாப்பிடணும்னு தோணுது. அதுல கலர் சேர்க்கறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ், டேஸ்ட் சேர்க்கறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ். இப்படியா வந்து நம்ம செயற்கையா உணவை உருவாக்க என்னைக்கு ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே நமக்கு மருந்து தேவைப்படுது. அப்ப இங்க வந்து இந்த இந்த சமூகத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலுமினாட்டிஸ்னு சொல்றாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. இலுமினாட்டிஸ் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இலுமினாட்டிஸ்னு ஒரு 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 கூட்டம் இருக்கு. ஆமா. இது வந்து டோட்டல் வேர்ல்ட ரூல் பண்ற கூட்டம். இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல இத ஆரம்பிக்கிறாங்க? ஆரோக்கியத்தை எந்த இடத்துல வந்து டேமேஜ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விதையில் இருந்தே டேமேஜ் பண்றாங்க. விதையில இருந்தே டேமேஜ் பண்றாங்க. நீங்க விதைய அவங்க குடுக்குற விதைய போட்டீங்கன்னா, குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இந்த மருந்து அடிக்கணும். அதுக்கு அந்த நாளுக்கு அப்புறம் இந்த மருந்து அடிக்கணும். அதுக்கப்புறம் இது போடணும், அது போடணும். அப்பதான் அது வளரும். அப்படி ஒரு விதைய ஃபார்முலாவ விதைக்குள்ளேயே வச்சிடுறாங்க முதல்ல. அப்ப இந்த விதைக்குள்ள ஃபார்முலா வச்சா, உணவுக்கு முக்கியத்துவம் என்னன்னா விதை தான். அந்த விதைக்குள்ள ஃபார்முலா வச்சுட்டா, முதல்ல அங்க அவங்களுக்கு சேல்ஸ் ஆகுறது எதுன்னு கேட்டா ஃபெர்டிலைசர் சேல்ஸ் ஆகும். முதல்ல சேல்ஸ் ஆகுறது எது? விதைய நீங்க போட்டீங்கனாலோ, அவங்க குடுத்த நாத்த நட்டீங்கனாலோ, அவங்க குடுத்த செடிய நட்டீங்கனாலோ, இதெல்லாம் சேர்த்தாதான் அது வளரும். அப்ப ஃபார்முலா விதையில இருக்கிறதால ஃபெர்டிலைசர் ஒரு பக்கம் சேல்ஸ் ஆகுது. ஃபெர்டிலைசர் ஒரு பக்கம் சேல்ஸ் ஆனா என்ன ஆகும்னா, அத சாப்பிட்டோம்னா நிச்சயமா அந்த வியாதி, இந்த வியாதி, இந்த வியாதி வரதான் செய்யும். அப்ப இன்னொரு பக்கம் மருந்துகள் சேல்ஸ் ஆகுது. இப்படியா மனித வாழ்க்கையை ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அவங்க திட்டத்துக்குள்ள நம்மள அடக்கிட்டாங்க. வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அவங்க திட்டத்துக்குள்ள நம்மள அடக்கிட்டாங்க. இதனாலதான் ஆரோக்கியம் கெடுது. ஆனாலும் இயற்கையான வாழ்க்கை முறை இன்னைக்கும் இருக்குது. தற்சார்பு வாழ்க்கை முறைன்னு சொல்லுவாங்க. தற்சார்பு வாழ்க்கை முறைன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு 5 சென்டில் தான் என்னோட வீடு இருக்கு. ஆனா இதுக்குள்ள என்னென்ன இப்ப இந்த பக்கம் போனா பால்கனி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கற்பூரவள்ளி, பெரண்டை, கருந்துளசி இது இருக்கும். கீழே போனா தூதுவேலை, முடக்கருத்தான், மணத்தக்காளி இதெல்லாம் இருக்கும். எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம வீட்டுல வச்சுட்டு காய்கறிகள்லாம் வந்து ஒரு சின்ன சந்துக்குள்ளேயே இப்ப கத்திரிக்காய் என்னென்ன காய்கள் இருக்கும். இப்ப நேத்து வீட்டுல சமைச்சாங்க முருங்கைக்காய்.
கத்திரிக்காய், மாங்காய் எல்லாமே நம்ம மரத்துல பறிச்சது. நம்ம இடத்துல பறிச்சது. அப்ப எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் இடமாக இருந்தாலும் நீங்க வந்து இயற்கையோடு இயற்கையா வாழும்போது, உங்களுக்கு ஆரோக்கியம் என்பது கைவரப் பெறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ இந்த ஆரோக்கியத்தின் மாயாஜாலமும், அதிசயங்களும் ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்புக்கும், இந்த மனதுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. நீங்க இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இது சாப்பிட்டா அதுவாயிடு, இதுவாயிடு நம்ம ஃபீல் பண்றோம்ல. ஆனா ரோட்ல வந்து பைத்தியமா திரியிற நெறைய பேர் பார்ப்பீங்க. உடம்பு பூரா அழுக்கா இருக்கும். சட்டை பூரா அழுக்கா இருக்கும். என்ன கிடைச்சாலும் எடுத்து சாப்பிடுவாங்க. ஒரு பழம் நசுங்கி கீழ கிடக்குதா எடுத்து சாப்பிடுவாங்க. ஒரு சாப்பாடு கீழ கிடக்குதா எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனா அவங்களுக்கும் ஆரோக்கியமா தான் இருப்பாங்க. அவங்களும் அவ்வளவு சீக்கிரமா அவங்களுக்கு வியாதிகள் அண்டுறது கிடையாது. அவங்க ஆரோக்கியமா தான் இருப்பாங்க. ஆனா நம்ம பார்த்து பார்த்து சாப்பிடுவோம். நமக்கு 1008 வியாதி இருக்கு. அப்ப இதுக்கு என்ன காரணம்னா, மனமும், உடலும் ஒண்ணு. நீங்க மனசளவுல என்ன நினைக்கிறீங்களோ, அதுதான் உடம்பளவுல நடக்குது. இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. ஒரு நாய கட்டி போட்டு ஒரு ஆராய்ச்சி. பெல் அடிச்சு சாப்பாடு வச்சாங்க. பெல் அடிச்சு சாப்பாடு வச்சாங்க. நாய்க்கு பசிக்குதா என்னன்றதே இவங்களுக்கு தெரியாது. அந்த டைமுக்கு ஒரு பெல் அடிக்கிறது. டாயிங்ன்னு சத்தம் கேட்ட உடனே நாய் நினைச்சுக்கும் சாப்பாடு வருது அப்படின்னு. சாப்பாடு கொண்டு போய் வைப்பாங்க. இப்படியா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சாப்பாடு வச்சு கொஞ்ச நேரத்துல, சாப்பிட்டு முடிச்ச கொஞ்ச நேரத்துல மறுபடியும் பெல் டாயிங்ன்னு அடிச்சாங்க. ஆனா சாப்பாடு வைக்கல. ஆனா நாய் என்ன ஆயி போச்சுன்னா, பெல் அடிச்சா நமக்கு சாப்பாடு வரும் அப்படின்ற மைண்ட் செட் வந்துருச்சா, வந்த உடனே என்ன ஆகுது, நாக்க தொங்க போட்டு இச்சி ஊத்துது நாய்க்கு, கத்துது, குலைக்குது. அப்ப என்ன ஆச்சுன்னா பசி எடுத்துக்கிச்சு நாய்க்கு. அப்ப இங்க ஒண்ணுமே நடக்கல. ஒரு பெல்லு தான் அடிச்சாங்க. ஆனா நாய்க்கு பசி எடுத்துக்கிச்சு. காரணம் என்னன்னா, அது மைண்ட் செட் அப்படி மாத்தி வச்சிருக்கிறாங்க. நீங்க இன்னொரு விஷயம் நாம பார்த்தோம். நெறைய உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கோயில் யானை. மிகப்பெரிய பலசாலியான யானை ஒரு சின்ன வளையத்துக்குள்ள கட்டுப்பட்டுருக்கும். அப்ப இது என்னன்னா, நாளடைவுல இது வந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. தப்பிச்சா கால் காயமாயிடும். உன்னால முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ட அதுக்கு ஏற்படுத்தி வச்சதால, அது அந்த இடத்துல இருந்து நடக்காது. நகராது. சோ இதுதான் உடம்புக்கும், மனதுக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப நீங்க தொடர்பு. அப்ப நீங்க அப்படி யோசிக்கும்போது, நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சரியாயிடும்னு நெனச்சா சரியாயிடும். இப்ப சரியாகாது அப்படின்னு நெனச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா சரியாகாது. வியாதி அப்படின்றது வந்து மனசால நாம உருவாக்குறது தான் அதிகம். வியாதி இல்லாம இல்ல. இருக்கு. நம்ம செயற்கைக்கு என்னைக்கு மாறுறோமோ அன்னைக்கே வியாதிகள் இருக்கு. ஆனா, மனசு தைரியமும், இது சரியாயிடும்ன்ற நம்பிக்கையும் தான் மனுஷன வாழ வச்சுட்டு இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கோவிட் டைம்ல கொரோனா வந்து இறந்தவங்கள விட, கொரோனா வந்துருமோன்ற இறந்தவங்க தான் நெறைய பேர். கொரோனா வந்துருமோன்னு இறந்தவங்க தான் நெறைய பேரு. சோ, அதனால சந்தேகம் அவங்களுக்கு. ஒருவேளை நமக்கு கொரோனா இருக்குமோ அப்படின்னு பயந்தவங்க நெறைய பேர் இறந்திருக்காங்க. கொரோனா இல்லாமலே அவங்களுக்கு கொரோனா வந்திருக்கு. சோ, அதுல நம்ம இன்னொரு பதிவு கூட பார்த்தோம். பாம்பு கடிக்க வச்சு ஒருத்தர கொல்றதுன்னு ஒரு டெஸ்ட் வைக்கும்போது, பாம்பு கடிக்காமலே அவர் இறந்துட்டாரு. பாம்புக்கு ஒத்த விஷம் அவர் உடம்புல இருந்ததா ஆராய்ச்சி சொல்லுச்சு. அப்ப அத மாதிரி ஆரோக்கியத்தின் மாயாஜாலமும், அதிசயங்களும்னா, நம் மனதாலேயே நம் உடம்பை குணப்படுத்திக் கொள்ள முடியும். எப்படி?